நம்மோடு பேசும்படியாய் ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஜெப வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்களை ஆண்டவரே சபையாய் குடும்பமாய் ஆண்டவரே எங்களை கூடி வர செய்தீர். உம்மை பாடி உம்மை துதித்து உம்மை ஆராதித்தோம். விசேஷமாய் இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிற அந்த நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் எங்களை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றட்டும். உம்முடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே அப்பா உம்முடைய நோக்கத்துக்கு நேராக எங்களை திருப்பட்டும். ஆண்டவரே யார் யார் என்னென்ன குழப்பங்களோடு கேள்விகளோடு வந்திருந்தாலும் உம்முடைய வார்த்தைகள் எல்லாருக்கும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே பிரயோஜனமுள்ளதாய் ஆண்டவரே விடுதலை கொடுக்கிறதாய் ஜீவனை கொடுக்கிறதாய் உயிர்ப்பிக்கிறதாய் உடைய வார்த்தைகள் பரலோகத்திலிருந்து புறப்படட்டும். ஆண்டவரே உடைய சுயமோ மாம்சமோ வெளிப்படாதபடி முற்றும் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் மூடி மறைத்து நீர் வெளிப்படுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சிந்தனைகள் ஒருமுகப்படட்டும். இருதயங்கள் ஒருமனப்படட்டும். தேவ மகிமையும் தேவ பிரசனம் தேவனுடைய ஆளுகை இந்த இடத்துல காணப்படட்டும். ஆண்டவரே அப்பா தகப்பனே உடைய வார்த்தைகளை விட்டு திருப்புகிறதான காரியங்களை எங்களை விட்டு ஆண்டவரே அகற்றி போடுங்க. ஆண்டவரே சோர்வுகளோ பலவீனங்களோ தூக்க மயக்கங்களோ ஒருவருக்கு வராதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருக்க கிருபைதாங்க. உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூல ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு எழுதும் பொழுது எழுதுகிற ஒரு காரியம் மேலே நிறைய காரியங்களை சொல்கிறாரு. முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாரு. தேவனுக்காய் நான் எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன். எதெல்லாம் எனக்கு லாபம்னு நினச்சனோ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன், நஷ்டமென்று விட்டேன். குப்பையுமாய் எண்ணுகிறேன் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்படின்னா அவரை விட பெருசு எனக்கு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அந்த நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே வந்துட்டு 11ஆம் வசனத்திலிருந்து அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் நான் அடைந்தாயிற்று. அதாவது நான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நான் நல்லா வளர்ந்துட்டேன். இப்போ நம்மளெல்லாம் கேட்டால் சில நேரம் சொல்லுவோம், நான் எத்தனை வருஷமாக விசுவாசியாக இருக்கிறேன், ஆண்டவரை பற்றி எனக்கு எவ்வளோ விஷயம், பைபிளை பற்றி எனக்கு எவ்வளோ தெரியும், நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், அப்படிலாம் நம்ம சில நேரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஆனால் இவ்வளவு தேறின வல்லமை உள்ளவராய் அற்புதங்களை அதிசயங்களை செய்த தேவனுக்காய் வல்லமையாய் ஊழியம் செய்கிற பவுல் சொல்கிறாரு, நான் அடைந்தாயிற்று. அப்படின்னா நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் நினைக்கல. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல். அல்லேலூயா. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையோடு தொடர்கிறேன். அல்லேலூயா. எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன், ஆண்டவர் என்னை பற்றி வச்சிருக்கிற நோக்கம் அவருடைய சித்தம் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு ஒரு இடத்துல அவர் ஸ்டாப் ஆகலாம் தான் அவர் சொல்ல வராரு. நான் அந்த இடத்துல நான் ஒரு இடத்துல போய் நின்றல, நான் இன்னமும் அவரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அதை சொல்லிட்டு சொல்கிறாரு, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்ல. அப்படின்னா நான் அதை பிடிச்சிட்டேன், இதோட என்னோட அந்த வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் நினைக்கல. அடுத்து சொல்கிறாரு, இன்னமும் எனக்கு பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நாடுகிறேன். அல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த தியானத்தினுடைய தலைப்பே அதுதான். பின்னானவைகளை என்ன பண்ணணுமா, மறந்து முன்னானவைகளை நாடுங்கள். அல்லேலூயா. அந்த முன்னானவைகள் என்ன பின்னானவைகள் என்ன என்பது நமக்கு நல்லாவே தெரியும்.
இப்போ அடுத்த வசனத்தில் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு பின்னால இருக்கிறது உலகம். அந்த உலகத்திலிருந்து தான் தேவன் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. பின்னான அல்லது பாவத்திலிருந்த அல்லது பின்னோக்கி இழுக்கிற நரகத்துக்கு நேராய் நம்மை கொண்டு செல்லுகிற அல்லது பொல்லாங்கும் அசுத்தமும் பாவமும் வஞ்சகமும் துர்குணமும் மற்ற எல்லா சகல பாவமும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து உங்களையும் என்னையும் தேவன் மீட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதை உணர்ந்திருந்ததுனால தான் பவுல் சொல்கிறாரு, அந்த பின்னோக்கி இழுக்கிற அந்த பின்னானவைகளை நான் மறந்து எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அந்த கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் என்னை அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன். அல்லேலூயா. அப்போ பின்னானது என்ன அப்படின்னா பாவம், முன்னானது என்ன அப்படின்னா பரிசுத்தம். அல்லேலூயா. பின்னானதை நோக்கி நம்ம போக பின்மாறி போயிட்டாங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, பின்மாற்றமாக போயிட்டாங்க அல்லது தேவனை விட்டு போயிட்டாங்க. அப்போ திரும்ப விட்டு வந்த பாவத்துக்கே திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ பின்னானவைகளை நம்ம என்ன செய்யணுமா, விட்டு வந்ததை நம்ம மறந்துடணும், முன்னானவைகளை நோக்கி போகணும். பரிசுத்தத்தை நோக்கி தெய்வ பயத்தை நம்ம உறுதியாய் தேவனை பிடித்து கொண்டு அந்த முன்னாக நம்ம வைக்கப்பட்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நோக்கி நம்ம பிரயாணப்படணும். அல்லேலூயா. அப்போ இந்த பின்னானவைகளை மறக்கணும். கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த தியானம் எப்படி எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதில் பிரச்சனை அப்படின்னு போட்டுட்டு, பிரச்சனை அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினிஷன், ஒரு விளக்கம் மாதிரி, மனுஷன் மறக்க வேண்டியதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதெல்லாம் மறந்துட்டு இருக்கிறது தான் பிரச்சனையே. அல்லேலூயா. அந்த 2 வார்த்தை தான். ஆனால் கொஞ்சம் டீப்பாக அதை யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே அதுதான். எதெல்லாம் மறக்கணுமோ அதெல்லாம் உட்காந்து நினச்சிக்கிட்டே இருப்போம். ஒருத்தர் மேலே கசப்பு இருக்கும், ஒருத்தர் நம்மளை தேவையில்லாமல் பேசியிருப்பாங்க, எப்படி வச்சுக்கலாம், அது ஒரு விதமான பிரச்சனை நம்ம. ஆனால் அவங்க பேசினதே மனசில் நினச்சிக்கிட்டே இருப்போம். அதனால நல்ல சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும் பார்த்தீங்களா. சில பேர் நம்மக்கிட்ட இப்படி பிரச்சனை, நம்மளை தேவையில்லாமல் பேசுகிறவங்களே நினச்சிட்டு இருந்திருப்போம், அல்லது தேவையில்லாமல் அவங்க பேசின வார்த்தைகளே நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம கூட நம்ம வீட்டில் அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கள விட இவங்க கொஞ்சம் அன்பாக இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க அன்பாக இருக்கிறத நினச்சி நம்ம என்ன செய்ய மாட்டோம், எது நம்மளை துக்கப்படுத்துகிறதோ அதையே தான் நினச்சிட்டு இருப்போம். அல்லேலூயா. அப்போது இதுதான் அந்த பிரச்சனைன்னு போட்டு ஒரு டெஃபினிஷன், ஒரு விளக்கம் போட்டிருந்தாங்க. மறக்க வேண்டியதை நினச்சிட்டு இருக்கிறோம், நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதை மறந்து போயிடுகிறோம். அல்லேலூயா. இது அப்படியே நான் அப்படியே யோசிக்க தான் இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த தியானமே அப்படியே உள்ளே வந்தது. அப்படின்னா மறக்க வேண்டிய உலகத்தையே நினச்சிட்டு இருக்கிறோம், நினைக்க வேண்டிய தேவனை மறந்து போயிடுறோம். அல்லேலூயா. வேலை செய்கிறதுக்கு நினைப்பு வருது, வேலைக்கு போகிறதுக்கு கரெக்டாக அலாரம் வச்சு டைமுக்கு இந்த பஸ்ஸு இத்தனை மணிக்குன்னா அதுக்கு கிளம்பி போகிறதுக்கு எல்லாம் ரெடியாக எல்லாம் கரெக்டாக பண்ணுறோம். நான் கூட இன்றைக்கி அலாரம் ஓகே மறந்துட்டேன். அப்போது தேவனுடைய சமூகத்தில் தேவனை தேடுகிறதற்கு என்ன பண்ணிடுறோம், மறந்து போயிடுறோம். அல்லேலூயா. நம்ம நினைக்க வேண்டியதை மறந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாமே மறந்து போகப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது சொல்கிறாரு, நீங்கள் பின்னானவைகளை என்னைக்கு மறக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் முன்னாடி போக ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. ஏன் இன்னமும் நம்ம பின்னோக்கி போய் கொண்டே இருக்கிறோம், நம்ம லைஃப் ஆரம்பித்த இடத்துலையே நிற்கிது. சில பேருடைய வாழ்க்கை ஆரம்பித்த இடத்துல இல்லை, இன்னமும் மோசமாக என்ன பண்ணிகிட்ருக்கு, பின்னோக்கி தான் போகுது. என் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையே நான் பார்க்க முடியல. இருந்த சந்தோஷம், இருந்த நிம்மதி, சமாதானம், குடும்பம், நல்ல சந்தோஷமாக இருந்த குடும்பம் இப்போது அப்படி இல்லை, இருக்கிறதும் போயிடுச்சுன்ற மாதிரி தான் இப்போ என் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பின்னானவைகளை இன்னும் மறக்கலைன்னு அர்த்தம். அல்லேலூயா. என்றைக்கு பின்னானதை மறந்து நமக்கு முன்னாடி வைக்கப்பட்டு இருக்கிற பரிசுத்தமான தெய்வீக அழைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு பின்னானவைகள் நம்மளை விட்டு தூரப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா.
இதை ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம அப்படியே தியானித்து நம்ம முடிக்க போகிறோம். 2 எடுத்து வச்சுருந்தேன். மறக்க வேண்டியதை மறக்கணும், நினைக்க வேண்டியதை நினைக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி மறக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறதுக்கு டைம் இருக்கும், இல்லைன்னா டைம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆகையினால ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு. ஒவ்வொரு வசனத்தையும் நல்ல மனதில் வைத்து கொள்ளுங்க. முதல்ல நம்ம பார்த்தோம், பின்னானவைகளை மறந்து, எதெல்லாம் மறக்கணுமோ அதெல்லாம் இன்றைக்கு ஜெபித்து முடிக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் என் மனசில் இருந்து இன்னையோட மறக்கப்படணும். அல்லேலூயா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணக்கூடாது, இவங்க மூஞ்சியை பார்த்த உடனே அது எனக்கு ஞாபகமே வரக்கூடாது. அவங்கள ஏதோ புதுசாக பார்க்குற மாதிரி எனக்கு இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு போகிறோம். அல்லேலூயா. இங்கே நல்லா கேட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே பார்த்த உடனே என்ன பண்ணக்கூடாது, அவங்க செஞ்சதெல்லாம் ஒன்றொன்னா ஞாபகம் வருது அப்படின்னு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. பின்னானவைகளை மறக்கணும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, இந்த பின்னானவைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளை திரும்ப பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி நம்மளை திரும்ப பின்னோக்கி இழுக்கும். இப்படிலாம் பண்ணாங்க, இப்படிலாம் செஞ்சாங்க, இப்படிலாம் பேசுனாங்கன்னு சொல்லி அந்த கசப்பை நமக்குள்ளே, அந்த கசப்பான வேறு அது திரும்ப அது என்ன பண்ணும், வேறு விட்டு அது வளர்ந்து அது நம்மளை நெருக்கி வசனம் பலன் கொடுக்க முடியாதபடிக்கு செய்யும். அல்லேலூயா. ஆகையினால இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு எழுதின 2வது நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 1:5. வாசிங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ, இவன் தான் யாரு, பின்னோக்கி போகிறவன். அல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அப்படின்னு பவுல் சொன்னாரு. இப்போ முன்னானவைகள் என்ன அப்படின்னா, இதுதான் முன்னானவைகள். எதை நம்ம நாடி போகணும், எதை நம்ம தேடி போகணும், எதிலெல்லாம் நம்ம இன்னும் அதிகமாக வளரணும் அப்படின்றத பவுல் நிறைய இடங்களில் நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். இதில் இப்போ பேதுரு எழுதும் பொழுது சொல்கிறாரு, இதில் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். அல்லேலூயா. எதில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாய், எதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னா, உங்கள் விசுவாசத்தோடு என்ன பண்ணணுமா. நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை, அடுத்த வார்த்தை என்ன போட்டிருக்கு, தைரியம் இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணலை, அந்த சூழ்நிலை வரும்பொழுது என்னால் தைரியமாக இருக்க முடியலை. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, நீ விசுவாசித்தா மாத்திரம் பத்தாது, நீ விசுவாசத்தோடு கூட தைரியமாக இருக்கணும். அல்லேலூயா. என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார் என்பது விசுவாசம், என்ன நடந்தாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பது தைரியம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புனா எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறார் என்பது என்னுடைய மனதில் உணர்த்தப்பட்டது. கர்த்தர் இருக்கிறார் என்பதை எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்பது தைரியம். அல்லேலூயா. அதுதான் அந்த விசுவாசம் இருக்கிறது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு நீங்கள் முதல்ல சொல்லப்பட்ட அந்த விசுவாசத்தை அப்படியே விட்டுறக்கூடாது. விசுவாசம் இருக்கணும். இது ஒரு செயின் மாதிரி. இப்போ நம்ம செயின் போட்டு ஒரு பூட்டு போட்டு லாக் பண்ணுறோம், 2 வீலரோ ஏதோ ஒரு காரியத்தையோ ஏதோ ஒரு பொருளையோ ஏதோ ஒன்று என்ன பண்ணுறோம், செயின் போட்டு லாக் பண்ணுறோம். அதில் ஒரு செயின் கட்டானாலும் பூட்டு போடுறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, சாவி இருக்கிறதுனால ஏதோ பிரயோஜனம் இருக்கா? அது மாதிரி தான் இந்த விசுவாசத்தில் ஆரம்பித்து கடைசியில் அன்பு வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயின் மாதிரி. அல்லேலூயா. எதுவுமே தனியாக கிடையாது. ஆகையினால விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும், அந்த விசுவாசம் தைரியத்தோடு கூட ஞானத்தையும். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் தைரியமாக இருக்கிறேன். ஆனால் இந்த ஞானம் இல்லாததுனால எத்தனை பிரச்சனை தெரியுமா? ஞானமாக செயல்படாததுனால, ஞானமாக பேசாததுனால, ஞானமாக சில காரியங்களை செய்யாததுனால நிறைய இடத்துல பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா. எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் தைரியமாக இருக்கிறேன், நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஆனால் எனக்கு என்ன இல்லை,
ஞானம் இல்லாமல் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிறேன். அல்லேலூயா. நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அதான் வேகத்தை விட விவேகம் முக்கியம்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஞானம்தான் எல்லா காரியத்தையும், எந்த ஒரு காரியத்தையும் சரியாய் செய்கிறதற்கு நமக்கு அந்த அறிவை கொடுக்கும். அல்லேலூயா. இந்த ஞானம் உலகம் கொடுக்கிற ஞானம் அல்ல, பரத்திலிருந்து தேவன் கொடுக்கிற ஞானம். அல்லேலூயா. அது பரலோக ஞானம். அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தோடு கூட தைரியத்தையும், அந்த தைரியத்தோடு கூட ஞானத்தையும், அந்த ஞானத்தோடு கூட இச்சையடக்கத்தையும். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இச்சையடக்கம் இந்த இடத்துல எழுதப்படாமல் போயிருக்கலாம். ஏன்னா மற்ற சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்கும் இந்த இச்சையடத்துக்கு என்ன இல்லை, விசுவாசம், தைரியம், ஞானம் இதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியது. இதில் எதுக்கு நடுவில் இச்சையடக்கம் வந்தது? அல்லேலூயா. விசுவாசம் இருக்குது, எனக்கு தைரியம் இருக்குது, எல்லாவற்றையும் சரியாய் செய்கிறதற்கு ஞானம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம், யார் ஞாபகத்தில் வருவா? கரெக்டாக சொன்னாங்க. அல்லேலூயா. ஞானம் அப்படின்னாலே நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது சாலமோன். அல்லேலூயா. ஞானம் அவருக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்கும் பொழுது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேளுன்னு சொல்லும் பொழுது சாலமோன் என்னத்தை கேட்டார்? ஆமாம், ஞானத்தை தான் கேட்டார். ஆண்டவரே, இந்த ஜனத்தை நீதியாய் உண்மையாய் நியாயந்திருக்கிறதற்கு எனக்கு என்ன பண்ணுங்க, ஜனத்தை நடத்துகிறதற்கான ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்டார். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணிட்டாரு, நீ ஞானத்தை என்னிடத்தில் கேட்டதுனால நீ கேட்காத எல்லா ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தரேன். அல்லேலூயா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அப்போது ஆண்டவருக்கு பிரியமானதை நம்ம கேட்கும் பொழுது நம்ம கேட்காததையும் அவர் கொடுக்க போதுமானவர். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா, ஞானம் இருந்தது, ஆனால் அடுத்த வார்த்தை என்ன இருக்கீங்க, ஞானம் இருக்குது ஆனால் என்ன இல்லை, அந்த இச்சையடக்கம் இல்லாமல் போனதுனால தான் சாலமோனுடைய முடிவு பரிதாபமாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஞானம் இருந்தது, ஞானத்தோடு கூட தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பாத்தியத்தையும் பொன்னையும் பொருளையும் சாலமோன் மாதிரி அப்படியே எங்கே எதெல்லாம் ஸ்பெஷலாக இருக்கோ, ஓப்பீரின் தங்கம், வைரம், வைடூரியம், அந்த நல்ல வெளியேறு பெற்ற மரங்கள், ஆலயத்தை கட்டுறதுக்கு எல்லாமே அவருக்கு அப்படியே எல்லாரும் அப்படியே கொடுத்து கொடுத்து அனுப்புகிறாங்க. எல்லாமே சம்பூரணமாய் அவருக்கு இருந்தது. அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கையில் என்ன இல்லை, அவனுடைய ஸ்திரீகள், சாலமோன் கடைசி காலத்தில் அவனுடைய ஸ்திரீகள் அப்படின்னா அவருக்கு இருந்த அந்த 300 மனைவிகளை 700 மறுமனை ஆட்டிகளை என்ன பண்ணாங்களாம், அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அல்லேலூயா. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் தேவனுடைய ஆலயத்தையே கட்டின சாலமோன் முன்னானவைகளை மறந்து பின்னானவைகளை நாடி போயிட்டார். அல்லேலூயா. இதுக்கு தான் ஆண்டவர் பவுல் சொல்றாரு, நீங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தேடி போங்கன்னு சொல்றாரு. இதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துருச்சு. அப்போ அவருக்கு ஞானம் இருந்தது, ஆனால் என்ன இல்லை, இப்போ விற்றக்கூடாது, விசுவாசம் தேவை. தாவீதினால கட்டப்பட முடியாது ஆண்டவர் சொல்லிட்டாரு. தாவீதுக்கு ஆண்டவர் முதல்ல கொடுத்த தரிசனம் ஆலயத்தை இப்படிலாம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லாத்தையும் பிளானெல்லாம் போட்டு கையில் கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் பிளான்லாம் போட்டு கையில் கொடுத்துட்டு நீ இதை கட்ட மாட்டேன்ட்டாரு. ஏன்னா நீ நிறைய யுத்தங்களை பண்ணிட்ட, உன் ரத்தம், உன் கை என்ன பண்ணியிருக்கு, கரை படைந்து இருக்கிறதா இருக்கிறது. ஆகையினால உன் பிள்ளை சாலமோன் தான் இந்த ஆலயத்தை என்ன பண்ணணும், கட்டணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு இந்த வீட்டை இந்த மாதிரிலாம் கட்டணும். இதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த வீடு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேற்று கூட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு கீழே ஒரு ரெண்டு வீடு இருந்தது, மேலே மொட்டை மாடியாக காலியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்படி ஒரு வீடு இருந்ததுக்கான அடையாளமே இல்லை. இப்போ இந்த வீட்டை கட்டுறதுக்கு நல்ல ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு பிளானு எல்லாம் போட்டு எல்லாம் கேட்டு டிசைன்லாம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த இன்ஜினியரை கூப்பிட்டு நீ இதெல்லாம் கட்ட மாட்ட, வேற எல்லாம் வர சொல்லுன்னா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். தாவீதுக்கு அப்படி தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, சாலமோன் அதை கட்டுவான் அப்படின்னா. அல்லேலூயா. அப்போது சாலமோனுக்கு ஆலயத்தை கட்ட வேண்டிய அந்த அந்த ஒரு இதை நான் எப்படியாவது கட்டி முடிப்பேன் என்கிற விசுவாசம், தைரியம், அதை கட்ட வேண்டிய எல்லா பொண்ணு பொருள், அந்த மரம் எல்லாத்தையும் கட்டுகிறதற்கான ஞானம் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் இந்த இச்சை அடக்கம் என்பது தேவன் கொடுக்கிறதல்ல, நமக்குள்ள வர வேண்டியது. அல்லேலூயா.
எந்த ஒரு விஷயத்திலையும் தேவன் செய்கிற காரியம் என்று ஒன்று இருக்கிறது, நாம செய்ய வேண்டிய காரியம் என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. இது ரெண்டுமே சரியா இருந்தால் தான் நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும். நான் எப்படி வேணா இருப்பேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிங்கன்னா நாம் நம்மளை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் எப்படி வேணா இருங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார், சபைக்கு மாத்திரம் வந்துட்டு போயிருங்கன்னு உபதேசங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்படின்னா அது வஞ்சகமான உபதேசம். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க நாம் என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டியது என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டியதை சரியாக செஞ்சிட்டோம்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒவ்வொரு காரியத்தையும் பொறுமையாக நிதானமாக தியானிச்சோன்னா இன்னைக்கு நேரம் பத்தாது. அடுத்து இச்சை அடக்கத்தோட அடுத்து என்ன வேணுமா? பொறுமை அவசியம். ஹல்லேலூயா. இது எல்லாத்துலேயும் நான் சரியாக இருந்துட்டேன், ஆனால் என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளை பெற்றுக்கொள்ள சுதந்திரித்து கொள்ள தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிறதான நோக்கம், என்னை குறித்து வைத்திருக்கிறதான தரிசனத்தை அது நிறைவேறுகிறதுக்கு என் வாழ்க்கையில் என்ன இல்லை? பொறுமை இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பொறுமை அவசியம். ஆபிரகாமுக்கு இருந்த பொறுமை. அல்லேலூயா. 75 வயதில் தேவன் அழைத்தார். 99 வயது வரைக்கும் என்ன இல்லை? குழந்தை இல்லை, பொறுமை இல்லை. பொறுமையா ஆனாலும் ஒரு இடத்துல பொறுமையை இழந்து சாராளோட பேச்சை கேட்டு என்ன பண்ணிட்டாரு? ஆகாரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எல்லாம் நடந்துருச்சு. ஆகாரின் மூலமாக இஸ்மவேல் பிறந்துட்டாரு. இப்போ இஸ்மவேலை கூட்டிகிட்டு போய் ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு ஜபிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் மூலமாய் உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிற பிள்ளை தான் உனக்கு புத்திர சுவிகாரனாக இருப்பான். அல்லேலூயா. அவன்தான் ஆசீர்வாதத்துக்கு நான் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளியாக இருப்பானே தவிர. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் யாரை சொல்கிறேனோ அவன் தான் உனக்கு சுதந்திரவாளி. நீ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினா அவன் உனக்கு சுதந்திரவாளியா? அப்படின்னா ஆசீர்வாதத்தை மனுஷன் மூலமாக தேடாதீங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக தேடுங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதங்களை பணத்தை கொண்டு தேடாதீங்க. அல்லேலூயா. சுதந்திரத்தை பணத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க. சுதந்திரம் யார் மூலமாக வரும்னா கர்த்தர் மூலமாக தான் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் ஐயா கூட சொல்லும் பொழுது சொன்னார், சபைக்கான இடத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இதில் பொறுமையாகி செய்வோம். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிறது ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால ஒரு நாள் நமக்கு வேதனை வரவே வராது. அல்லேலூயா. ஆமாம், ஆபிரகாம் சாராளுடைய பேச்சை கேட்டு செஞ்சதுனால ஒரு பக்கம் பிள்ளை வந்துருச்சு, ஆனால் பிள்ளையோடு கூட வேதனையும் வந்துருச்சு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சும்மாவது இருந்திருக்கலாம். இஸ்மவேலை கூட்டிகிட்டு போய் ஆண்டவரே இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாகன்னு சொன்னதுனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ அவனை எனக்கு முன்னாடி வச்சு ஜபம் பண்ணதுனால உன் வேண்டுதலை கேட்டு இஸ்மவேலன்னு ஆசீர்வதிச்சிட்ட. அல்லேலூயா. கூட்டு வராமல் இருந்தாலாவது இப்போ இருக்கிற சவுதி அரேபியா இதெல்லாம் இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காது? இந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காது. ஆண்டவர் ஆசீர்வதிச்சதுனால தான் இஸ்மவேல் என்கிற இஸ்மாயில் மூலமாய் இன்றைக்கி எல்லா அந்த சந்ததி முழுவதும் பெரிய ஆசீர்வாதத்தோடு நிறைந்து இருக்கிறது. அல்லேலூயா. தண்ணி கிடையாது, புல் வரலாறாது, ஆனால் அவங்கள்ட்ட என்ன இருக்குது சொல்லுங்களேன்? எண்ணெய் தான் இருக்குது. அல்லேலூயா. அந்த எண்ணெயை வச்சு தான் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அந்த குரூட் ஆயிலை கச்சா எண்ணெயை கொடுத்து பேரலாக விற்று என்ன பண்ணுறாங்க? துபாய் எல்லாரும் போக விருப்பப்படுகிற நாடு எது? துபாயில் போய் என்ன பண்ணிடணும்? செட்டில்டு ஆகிடணும். ஆனால் தண்ணி புல் கிடையாது, புல் வளராது. நம்ம ஊரில் இருக்க மாதிரி பசுமையான வயல்வெளிகள் அங்கே என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் அவர்களையும் தான் சொன்ன வார்த்தையினாலே ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, அப்படியே வேற இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். இப்போ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு முன்னானவைகளை நாடி போகிறதற்கு நமக்கு விசுவாசம், தைரியத்தோடு கூட சொல்ல நீங்களும் அப்படியே சொல்லுங்க, விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட ஞானத்தோடு கூட இச்சை அடக்கத்தோடு கூட பொறுமையும் நமக்கு அவசியம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு முன்னாடி சொல்லப்பட்ட எல்லா காரியம் இருந்தாலும் பொறுமை இல்லாததுனால அதை பெற்றுக்கொள்ள முடியலை. அல்லேலூயா.
அடுத்து பொறுமையோடு கூட என்ன தேவையா? தேவ பக்தி. அல்லேலூயா. இதுதான் ஆராதனை வேளையில் நம்ம பார்த்தோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. அப்போ நிறைய பேருக்கு தேவ பக்தி இருக்கு, ஆனா என்ன இல்லை? போதும் என்கிற மனம் இல்லை. இன்னும் 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 இது வேணும், அது வேணும், இது வேணும், இது வேணும் அப்படின்னு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ போதும் என்கிற மனம் எப்போ வரும் அப்படி தெரியுமா? தேவன் என் வாழ்க்கையில் இதுவரைக்கும் என்னை வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு போதும். அல்லேலூயா. அண்டன்னு அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அது இன்னும் தெளிவாய் சொல்லுகிறத விட அதை வாசிக்கும் பொழுதே நமக்கு புரிஞ்சிடும். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 1 தீமோத்தேயு 6 6-7 வசனங்களை வாசிக்கலாம். எட்டாவது வசனம். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா உண்ணவும், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். அல்லேலூயா. பவுலும் எல்லா அப்போஸ்தலர்களும் எல்லா தேவனை பின்பற்றின எல்லா தேவ மனிதர்களும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு தான் வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதோடு கூட சேர்த்து அவர்கள் தேவ பக்தியோடு கூட வாழ்ந்தாங்க. அல்லேலூயா. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில் அப்போ நான் வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடாதா? நினைக்கலாம். ஆனால் வீடு கட்டுறதுக்காக நீங்கள் வாழாதீங்க. அல்லேலூயா. தேவனுக்காக வாழுங்க. தேவன் வீடற்றவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. நம்ம நோக்கம் என்னவா இருக்கணுன்றதான் முக்கியம். வீடு கட்டுறது என் நோக்கமாக இருக்கக்கூடாது. நான் தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நான் வாழ ஆரம்பிச்சிட்டா வீட்டை வாசலை தேவன் எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அல்லேலூயா. நான் தேவனுக்காய் வாழணும், தேவனுக்காய் ஊழியம் செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ஊழியம் செய்கிறதுக்கான வாகனத்தை, காரோ, 2 வீலரோ எல்லாவற்றையும் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. என் நோக்கம் இதை வாங்குறதா இருக்கக்கூடாது. என் நோக்கம் தேவனுக்காய் வாழ்கிறதா இருக்கணும். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுக்காய் வாழ வேண்டும் என்கிறத நோக்கமாக மாற்றி பாருங்க. அதை அப்படி வாழ்கிறதற்கான எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. திரும்ப வந்துடலாம். பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு வாசிங்கள, தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தையும். அல்லேலூயா. தேவ பக்தி மாத்திரம் இருந்தால் பத்தாது. கடைசியில் எல்லாம் எங்கே முடியுது தெரியுமா? தேவ பக்தியோடு கூட சகோதர ஸ்நேகம். நிறைய பேர் சபையில் பக்திமான்கள் இருப்பாங்க, நம்மளை விட அதிகமான பக்திமான்கள் இருப்பாங்க. ஆனால் ஒருவருக்கு ஒருவர் முகம் கொடுத்து என்ன பண்ணிக்க மாட்டாங்க. இந்த சகோதர ஸ்நேகம் அப்படின்னா அப்போ சகோதரி ஸ்நேகம் ஏன் சொல்லப்படலை? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தான். கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதரர். அல்லேலூயா. நீங்களும் நானும் இதில் பாலின வேறுபாடு இந்த இடத்துல கிடையாது. சபைக்குள்ளே இருக்கிற எல்லாரும் சகோதரர்கள். அல்லேலூயா. அவர் நமக்கு மூத்த சகோதரராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ள என்ன இருக்கணும் அப்படின்னா சகோதர ஸ்நேகம் இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை சொல்லுது, அந்த சகோதர ஸ்நேகத்தோடு கூட என்ன பண்ணுங்க? அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்படின்னா கூட்டின்ற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. கூட்டி அப்படின்னா அடிஷ்னலா சகோதர ஸ்நேகத்தோடு, விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவ பக்தியையும், தேவ பக்தியோடு சகோதர ஸ்நேகத்தையும், அந்த சகோதர ஸ்நேகத்தோடு மாத்திரமல்ல, மேலே சொல்லப்பட்ட எல்லா காரியத்தோடும் சேர்த்த அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பையும் கூட்டி வழங்குங்கள். போன வாரமா அதுக்கு முந்தின வாரமோ பால் காய வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிருந்தோம். அவர் போனால் பால் பாத்திரம் வாங்கிட்டோம். முதல்ல நாங்கள் தான் போகிறோம். அப்போ தான் கடை பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் போனேன். அவர் அண்ணாச்சி வணக்கண்ணா அப்படின்னு. அவரும் பார்த்தா நல்லா பேசுவார். நம்ம சர்ச்சுக்கு இந்த சேர்லாம் கூட அவர்கிட்ட தான் வாங்கினோம், இந்த புது சேர் எல்லாமே. அதனால் அங்கே போன உடனே வாங்கின உடனே
போட்டார். எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 300 நானும் எதுவும் கேட்கல, சரிங்க கொடுத்துட்டேன். சந்தோஷமாக சிரிச்சுட்டு வாங்கின உடனே எங்கே வாங்கன்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டுட்டு ஒரு தட்டு ஒன்று எடுத்து கவரில் போட்டு கொடுத்தாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கூட்டி வழங்குறதுன்னா என்ன தெரியுமா? நம்ம தேவைக்கு அதிகமாய் கொடுக்கிறது. அல்லேலூயா. சகோதர ஸ்நேகத்தோடு அன்பையும் அவங்க கேட்குறாங்களோ இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்க கேட்குற அளவுக்கு நம்ம வச்சுக்க கூடாது. அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே அன்பை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நான் போய் அவர்கிட்ட கேட்கல, அவர் நான் கேட்காமலே எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஒருத்தர் நம்மக்கிட்ட இவங்க இப்படி என்கிட்ட அன்பா இல்லை அல்லது என்னை விசாரிக்கலைன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்காம அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்கிறவர்களாய் வாழ்கிறவர்களாய் காணப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பயே டைம் ஆயிடுச்சு. இந்த எல்லா காரியத்தையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். சீக்கிரமாக அந்த சம்பவத்தை மாத்திரம் நம்ம வாசித்து கடகடன் வாசித்து முடிச்சிடலாம். யோசேப்புவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 40வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 40:1 நம்ம வீட்டில் போய் பொறுமையாக வாசிக்க, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம வாசித்த அந்த 2 பேதுரு அந்த 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்திலேருந்து வாசம் பார்த்தீங்களா? அதிலிருந்து சொல்லப்பட்ட எல்லா காரியத்தையும் யோசேப்பினுடைய வாழ்க்கையோடு நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். முதல்ல நம்ம சாலமோனை பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி இங்கே சொல்லப்பட்ட எல்லாமே யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படியே எல்லாமே யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருந்தது. பழைய ஏற்பாட்டிலே ஒருத்தர் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போனார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறாரு, 1 கொரிந்தியர் 15:10 நம்ம வாசிக்கும் பொழுது, நான் அல்ல, அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:10. சீக்கிரமாக எடுத்து வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. போதும். ஆகிலும் நான் இருப்பது தேவனுடைய கிருபையினாலே. அல்லேலூயா. 15:10 தானே வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. ஆகிலும் நான் இருக்கிறது அப்படின்னா, நான் அல்ல, இருக்கிறது நான் அல்ல, பிழைக்கிறது என்னால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து கலாத்தியர் 2:20 நாம் வாசிக்கும் பொழுது, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2:20 நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நான் அல்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. வாசிங்க. ஆமென், அல்லேலூயா. இனி நான் அல்ல, அல்லேலூயா, இனி நான் அல்ல, தேவனுடைய கிருபையே. இனி நான் அல்ல, வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே நான் அறையப்பட்டபடியினால, கிறிஸ்து பிழைத்திருக்கிறதுனால நானும் பிழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் இதை நம்ம வாசிக்கிறது போல பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம வாசிக்கிறோம். எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா, ஆதியாகமம் 40ஆம் அதிகாரத்துக்கு வந்துடலாம். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். 2 பேரை பார்க்கிறோம். சிறைச்சாலையிலே போடப்பட்ட யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறார். போத்திபார் யோசேப்பினுடைய அந்த நல்ல நடக்கை நிமித்தமாய் சிறைச்சாலை தலைவனாய் என்ன பண்ணுறாரு? சிறைச்சாலையிலே விசாரிப்புக்காரனாக யோசேப்பை மாற்றினார். அப்போ ஏன் யோசேப்பு ஜெயிலுக்கு போனாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? எத்தனை பேருக்கு யோசேப்பு ஜெயிலுக்கு போனார், எதனால் போனாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. போத்திபார் அவருடைய மனைவி வீண் பழியை சுமத்தி என்ன பண்ணார்? ஆமாம், வீண் பழி போடப்பட்டதுனால யோசேப்பு சிறைச்சாலையில் போடப்பட்டார். அல்லேலூயா. இப்போ இது எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்த எல்லா காரியங்களும் ஒரு செயின் போல், அதுபோல் யோசேப்பு இந்த இடத்துல வந்ததும் ஒரு செயின் மாதிரி. அப்பாவோட செல்ல பிள்ளையா 12 பேரில் 10 பேருக்கு அப்புறம் 11வது ஆளாக யார் பிறக்கிறா? யோசேப்பு பிறக்கிறார். யோசேப்புக்கு மாத்திரம் பலவர்ண அங்கி,
எப்போ பாரு யோசேப்பு சொல்கிறது தான் யாக்கோபு கேட்குறாரு. யோசேப்பு மேலே தான் அன்பாக இருக்கிறாரு. 10 பேர் ஆடு மேய்க்கிறதுக்கு தூரமாக போகிறாங்க. யோசேப்பை மாத்திரம் அனுப்பாமையே கூடவே வச்சுட்டு இருந்தா மீதி இருக்கிற 10 பேருக்கு எப்படி தான் இருக்கும்? ஆமாம், வீட்டில் சாரா மேலே அன்பாகவே இருந்தால் சாமுக்கு எப்படி தான் இருக்கும்? ஆமாம், அந்த கோபத்தை என் மேலே காட்ட முடியாது, சாரா மேலே காட்டலாம். அல்லேலூயா. இந்த பலவர்ண அங்கி மற்ற 10 பேருக்கு எப்படி இருந்தது? எரிச்சலாக இருந்தது. அல்லேலூயா. இவனை எப்படியாவது என்ன பண்ணிடணும்? காலி பண்ணிடணும். அப்பா கிட்ட இருந்து இவனை பிரிக்கணும்னு சொல்லிட்டு 10 பேரும் பிளான் போட்டு யாக்கோபு சாப்பாடு நல்ல எல்லாம் கொடுத்து விசாரித்துட்டு வான்னு சொல்லி சகோதரரை பார்த்துட்டு வான்னு சொல்லி யோசேப்பை அனுப்பின நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவனை பிடிச்சி அடித்து என்ன பண்ணிட்டாங்க? கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் அந்த இடத்துல 2 சகோதரர்கள் வந்து என்ன பண்ணாங்க? அவனுக்காய் பரிந்து பேசி இவனை கொல்ல வேண்டாம், அவன் நம்ம சகோதரன், இவனை வேணால் நம்ம என்ன பண்ணிடலாம், தூக்கி போட்டலாம் அப்படின்னு பாலுங்கணத்தில் தூக்கி போட்டாங்க. அங்கே ஒரு சகோதரன் மனசு வச்சு அவனை திரும்ப பாலுங்கணத்துல இருந்து மேலே தூக்கி இவனை நம்ம எதுவுமே செய்ய வேணாம் அடிமையாக வித்துடலாம். நம்ம அப்பா கிட்ட போயிட்டு ஒரு மிருகம் என்ன பண்ணிடுச்சு, அவனை அடித்து சாவடிச்சிருச்சுன்னு சொல்லி அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், அப்பா கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு ஆடை என்ன பண்ணாங்க? அடித்து, ஏன்னா யாக்கோபுக்கு வயசாயிருச்சு, கண்ணு மங்களாயிருச்சு, தெரியாது, கண்டுபிடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆட்டை அடித்து தோலை உரித்து என்ன பண்ணாங்க? அந்த தோல் அந்த பலவர்னு அங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஆட்டை அடித்து அந்த ரத்தத்தை அது மேலே பூசி என்ன பண்ணிட்டாங்க? அங்கேயே எடுத்துகிட்டு போய் யாக்கோபிட்ட கொடுக்குறாங்க. அப்பா யோசேப்பு எங்களை பார்க்குறதுக்கு யோசேப்பு அனுப்புனீங்கல்ல, அவன் எங்களை பார்க்க வந்தான், வந்துட்டு போகிற வழியில் என்ன ஆயிடுச்சு? ஒரு மிருகம் அவனை அடித்து சாவடிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் சொல்லி எப்படியோ யாக்கோபை என்ன பண்ணிட்டாங்க? யாக்கோபு அந்த பலவர்னு அங்கி அது மேலே இருந்த ரத்தம் ஆட்டு ரத்தமா மனுஷ ரத்தமான்னு பார்க்கல. ஆனால் யாக்கோபு பார்த்ததெல்லாம் அந்த பலவர்னு அங்கியை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பலவர்னு அங்கியை என் பிள்ளைக்காக பார்த்து நான் செஞ்சு என் பிள்ளைக்காக செஞ்ச அந்த ஒரு விஷயம், இப்போது அந்த என் பிள்ளை இப்படி செத்து போயிட்டானேன்னு சொல்லி அழுது புலம்பி துக்கித்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. இங்கே யோசேப்புக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அவரை 20 வெள்ளிக்காசுக்கு அந்த இடத்துல இஸ்மவேலர் இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? விற்று போட்டாங்க. அவன் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க எடுத்துகிட்டு போய் எகிப்தில் போத்திபார் பார்வோனுடைய அதிபதியாக இருக்கிற பார்வோனிடத்தில் ஒரு இடத்துல அதிபதியாக இருந்த போத்திபார் இடத்துல விற்று போட்டாங்க. இந்த போத்திபார் என்ன பண்ணிட்டான்? அவனை யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தபடினால யோசேப்பு செய்த எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை போத்திபார் கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்போ இந்த போத்திபார் என்ன பண்ணிட்டார்னா, அடிமையாக இருந்தவனை கூட்டு வந்து அவன் வீட்டில் எஜமானா வச்சுட்டார். அல்லேலூயா. அவன் வீட்டில் எஜமானா இருந்து காரியங்களை செய்து கொண்டிருந்த நேரத்தில் இப்போ போத்திபாருடைய மனைவிக்கு யார் மேலே ஆசை வந்துருச்சு? யோசேப்பின். அவன் நல்ல சௌந்தரியம் உள்ள ஒரு வாலிபனாக இருந்தபடினால இப்போ அவன் செய்யாத ஒரு குற்றத்துக்கு இப்போ மனைவி சொல்றத போத்திபார் கேட்பாரா? யோசேப்பு சொல்றதை கேட்பாரா? யார் சொல்றதை கேட்பாங்க? இன்னைக்கு இதான் நடந்துட்டு இருக்குது. செய்யாத ஒரு தப்புக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறைய குடும்பம் என்ன பண்ணிடுச்சு? நிறைய பேர், என் ஃப்ரெண்டு கூட அப்படி தான் அவனுடைய வாழ்க்கையில் அப்படி அவனை கஷ்டப்படுத்தி அவங்ககிட்ட இருந்த காசு பணம்லாம் வாங்கிட்டாங்க. கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க? அவனை ரொம்ப கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி கடைசியில் அவன் சூசைட் பண்ணி அவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான். அல்லேலூயா. அப்போது இப்படி செய்யாத ஒரு குற்றத்துக்காக யோசேப்பை பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க? ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் தேவ பக்தியோடு இருந்தார். அல்லேலூயா. தேவன், ஏன்னா எனக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஒரு தரிசனம் ஒன்று இருக்கிறது. இந்த தரிசனம் எப்போ வந்து தெரியுமா? எல்லா சகோதரர்களும் அப்பா அம்மா எல்லாரும் கூடி இருக்கிற நேரத்தில் யோசேப்புக்கு தேவன் கொடுத்த ஒரு தரிசனத்தை போய் என்ன பண்ணுறாரு? யோசேப்பு போய் சொல்கிறாரு. எல்லாரும் கட்டி அரிக்கட்டுகளை தானிய கட்டுகளை வச்சிருக்கிறாங்க. யோசேப்புடைய கட்டு அப்படியே இருக்குது. மற்ற எல்லாருடைய அரிக்கட்டுகளை என்ன பண்ணுது? விழுந்து யோசேப்புடைய அந்த அரிக்கட்டுக்கு முன்னாடி விழுகுதுன்னு கனவு தானங்க சொன்னார். நீங்கள் எல்லாரும் என் காலில் விழுந்துட்டீங்கன்னா சொன்னார்? இல்லை. அது மாதிரி இன்னொரு சொப்பனத்தை சொல்கிறாரு. நட்சத்திரங்களை குறித்து ஒரு சொப்பனத்தை சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாம் சொல்லி முடித்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குள்ளே என்ன வந்துருச்சு அப்படின்னா,
ஓ அப்போ உன் காலில் நாங்கள்லாம் விழுவோமா? இந்த இந்த தரிசனத்தை, இந்த சொப்பனத்தை அந்த இடத்துல சொன்னது தான் அவருக்கு பிரச்சனையாயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ அதற்கு விரோதமாக எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் யோசேப்பு சகோதரனை குறித்து யோசிக்கல, அப்பாவை குறித்து யோசிக்கல, இருக்கிற இடத்துல அவர் தேவனை குறித்து யோசித்தார். அல்லேலூயா. நான் இருக்கிற இடத்துல நான் எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், அவர் வீட்டுக்கு போகணும்னு திரும்ப பிரயாசப்படலை, இருக்கிற இடத்துல தேவனை பிரியப்படுத்தணும். அல்லேலூயா. போத்திபார் வீட்டில் இருந்தாலும் தேவனோடு கூட இருக்கணும். போத்திபார் சிறைச்சாலையிலே என்ன போத்திபாரே தூக்கி போட்டாலோ, போத்திபாருக்கு நான் உண்மையாக இருந்து நான் எல்லாவற்றையும் செஞ்சேன், மனைவி பேச்சை கேட்டு பொண்டாட்டி பேச்சை கேட்டு என்னை சிறைச்சாலையில் போட்டார் இல்லையா, அப்போ கூட நான் மனிதனை பிரியப்படுத்த மாட்டேன், தேவனுக்கு பிரியமாக இருப்பேன். அல்லேலூயா. இப்போ சிறைச்சாலையில் போடப்பட்ட இடத்துல 2 பேர் செஞ்ச தப்புனால அந்த 2 பேர் எங்கே வர்றாங்க? ஜெயிலுக்கு வராங்க. யாருன்னா, பார்வோனுக்கு பானபாத்திரக்காரனாய் இந்த திராட்சரசம் ஊற்றி கொடுக்கிற ஒருவனும், சுயம்பாகிகள் தலைவன் அப்படின்னா அப்பங்களை சுமக்கிற அந்த கூடை வைத்திருக்கிற அப்படின்னா கேட்டரிங் பண்ணுறவன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு தப்பு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க? சிறைச்சாலைக்கு வந்துட்டாங்க. சிறைச்சாலையில் வந்துட்டு சிறைச்சாலையில் இருக்கிற இடத்துல 2 பேருக்கும் என்ன பண்ணுது? கனவு வருது. இதெல்லாம் வாசிக்க நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக படிச்சுங்க, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். 2 பேருக்கு கனவு வருது. 2 பேரும் கனவு வந்து கலங்கி அப்படியே என்ன இந்த கனவு எதுக்கு வந்ததுன்னு அப்படியே திகைத்து கொண்டு இருக்கிற நேரத்தில் யோசேப்பின் இடத்துல போய் சொல்கிறாங்க. யோசேப்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 பேரையும் கூப்பிட்டு வா, உன் கனவு என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கனவுக்கான விளக்கத்தை யோசேப்பு சொல்கிறார். முதல்ல ஒருத்தன் சொல்கிறான், எனக்கு ஒரு கனவு வந்தது, என்னை திரும்ப பார்வன் என்ன பண்ணுறாரு, பார்வனுக்காக நான் வந்து ஜூஸ் ஊற்றி கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு கனவு, சுருக்கமாக சொல்லிடுறேன், இது மாதிரிலாம் கனவு என் வாழ்க்கையில் வந்தது, என் நைட்டு எனக்கு வந்தது. இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், நான் கூடையை தூக்கிட்டு அப்பங்கள் உள்ள கூடையை தூக்கிட்டு போகும்பொழுது ஆகாயத்து பட்சிகள் என்ன பண்ணிடுச்சு, வந்து அந்த அப்பங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது 2 பேருக்கு கனவுக்கான அர்த்தத்தை சொல்கிறான். அப்போ பானபாத்திரக்காரனை நோக்கி, நீ இந்த மாதிரி திரும்ப உன்னைய பார்வன் என்ன பண்ணுவார், உன் இடத்துக்கு உன்னைய கொண்டு போய் வச்சிருவாருன்னு சொல்கிறார். அந்த சுயபாகிகளின் தலைவனை நோக்கி, உன்கிட்ட இருந்து இந்த வேலையை பிடுங்கி உன் தலையை உயர்த்தி உன்னைய தூக்கில் போடுவார்னு சொன்னார் யோசேப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நடந்தது அப்படின்னா, இந்த பானபாத்திரக்காரனை பார்த்து யோசேப்பு சொல்கிறாரு, நீ திரும்ப உன் இடத்துல போய் நின்று யோசேப்புக்கு திராட்சரசம் ஊற்றி அவன் கையில் கொடுக்கும் பொழுது நீ என்னை நினைத்து கொள். அல்லேலூயா. 14ஆம் வசனம், 40ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை என்ன பண்ண, விடுதலையாக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தாங்க நம்ம பிரச்சனையே இருக்குது. என்ன தெரியுமா, ஆண்டவர் என் கூட இருக்கிறான்ற விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம யாருக்கிட்ட கேட்க வேண்டிய இடத்துல கேட்காம யாருக்கிட்ட கேட்கக்கூடாதோ அவங்கக்கிட்ட தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். அல்லேலூயா. நீ வாழ்ந்திருக்கும் போது, நம்மளால் வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அப்போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட தான் எதிர்பார்த்துட்ருப்போம், அல்லது மனுஷனிடத்திலே எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். இங்கே யோசிப்பு அதான் பண்ணுறாரு, நீ வாழ்ந்திருக்கும் பொழுது நீ என்ன பண்ண, என்னை நினைத்து கொள். அல்லேலூயா. அப்படின்னா யோசேப்புன்னு ஒருத்தன் இப்படி ஜெயிலில் இருக்கான், செய்யாத தப்புக்காக போத்திபார் அவனை பிடிச்சி என்ன பண்ணுறாரு, ஜெயிலில் போட்டாருன்னு பார்வான் உன்னைய திரும்ப உன் இடத்துல உன் வேலையை கொடுத்து உன்னை வைக்கும் பொழுது என்னைய கொஞ்சம் மனசில் வச்சு எனக்காக கொஞ்சம் என்ன பண்ணு, பரிந்து பேசுன்னு யோசிப்பு சொல்கிறாரு. நடந்தது என்ன தெரியுமா, கடைசி வசனத்தை வாசிங்க, 23. ஆமென், அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இதுதாங்க மனுஷன். அல்லேலூயா. நன்மையை பெற்று கொண்டுட்டான், கனவுக்கான அர்த்தத்தை கேட்டு சந்தோஷமா, அப்படியா திரும்ப நான் என் இடத்துக்கு போயிடுவேனா, வேலைக்கு போயிடுவேனா, அவன் சொன்னது போலவே அது நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. 21ஆம் வசனத்தில் 23ஆம் நாள் பார்வனுடைய ஜென்ம நாளாக இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரனுடைய தலைவனை தலையையும் சுயபாகனுடைய தலைவன் தலையும் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி, பானபாத்திரக்காரனின் தலையை உயர்த்தி
பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தப்படியே அவன் பார்வோனுடைய கையிலேயே பாத்திரத்தை கொடுத்தான். அல்லேலூயா. யோசேப்புக்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படியே, யோசேப்பு சொன்ன வார்த்தையின்படி அல்ல, யோசேப்புக்கு தேவன் சொன்ன வார்த்தையின்படியே பானபாத்திரக்காரன் திரும்ப பார்வோனிடத்தில் போய் திராட்சை ரசத்தை ஊற்றி கையில் கொடுக்குறான். அதே போல் இன்னொருவனுக்கு சொன்ன விளக்கத்தின்படியே அவனை தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, செய்த குற்றத்துக்காக தூக்கில் போட்டாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, யோசிப்பு சொன்னதை கொஞ்சமாவது மனசில் வச்சு என்ன பண்ணியிருக்கணும் பானபாத்திரக்காரன், யோசிப்பை கொஞ்சம் நினச்சி பார்த்துருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறதில்ல, செய்ததை நினச்சி பார்க்கறதில்ல. அல்லேலூயா. அதே மாதிரி நிறைய நன்மைகளை செஞ்சுருந்தாலும் நம்ம செய்கிற சில ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளை நினச்சி பார்க்குறதே சில நேரத்தில் நம்மளை மறந்து போயிடுவாங்க. இங்கே அதான் நடக்குது. யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். அல்லேலூயா. இங்கே அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அப்படியே நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, இப்போது ஒருத்தன்ட்ட போய் எனக்காக நீ என்னை மனசில் வச்சு பரிந்து பேசுன்னு ஒருத்தன்ட்ட போய் யோசேப்பு கேட்டான் இல்லையா, அவன் மறந்து போயிட்டான். ஆனால் ஒருத்தர் அவனை மறக்கலை, அவன் மேலே நினைவாக இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் தெரியுமா யோசேப்பின் மேலே நினைவாக இருந்தது? ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. ஏன்னா உருவாக்கப்பட்டவன் மறந்து போகலாம், நம்மளை உருவாக்கினவர் நம்மை ஒருபோதும் மறக்கவே மாட்டார். எல்லா மனுஷனும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவங்க. சிருஷ்டிக்கப்பட்டவன் உருவாக்கப்பட்டவன் மறந்து போகலாம், நம்மை உருவாக்கின தேவன் நம்மை மறக்கவே மாட்டார். நடந்தது என்ன தெரியுமா, சொப்பனத்துக்கு அர்த்தத்தை கேட்டு திரும்ப தான் இடத்துக்கு போயும் அவன் மறந்து போகலாம். ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, ஆண்டவருடைய பிளான் எல்லாம் நம்முடைய அறிவுக்கு எட்டாதது. அல்லேலூயா. நம்முடைய ஞானத்துக்கு எட்டாதது. நீ பார்வோனிடத்தில் பாத்திரத்தை கொண்டு போகும் பொழுது பார்வோனிடத்தில் எனக்காக பரிந்து பேசணும்னு யோசிப்பு சொன்னார். இங்கே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, நீ உன் கனவை நீ மறந்து, அர்த்தத்தை மறந்து, எல்லாத்தையும் மறந்து போகலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, பார்வோனுக்கே சொப்பனத்தை வர வச்சு யோசேப்பை பார்வோனிடத்திலே கொண்டு போக போகிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். அல்லேலூயா. 2 வருஷம் ஆச்சு. இங்கே தான் பொறுமை வருது. விசுவாசம் இருக்குது, தைரியம் இருக்குது. சிறைச்சாலையில் போடப்பட்டாலும் நான் தைரியமாக இருப்பேன். தைரியம் இருந்தார். அந்த தைரியத்தோடு கூட இச்சை அடக்கம் அவருக்கு இருந்ததா இல்லையா? எனக்கு ட்ரெஸ்ஸு கூட வேணான்னு விட்டுட்டு ஓடினாரா இல்லையா? அப்படி இச்சை அடக்கத்தோடு இருந்தார். அந்த இச்சை அடக்கத்தோடு இப்போ என்ன வந்துருச்சு, 2 வருஷம் ஆச்சு. இன்னும் 2 வருஷமாக ஜெயிலில் தான் இருக்கார். நான் நம்பினவனும் என்னை என்ன பண்ணிட்டான், எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை இவன் எப்படியாவது போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணி என்னை வெளியே கொண்டு வந்துடுவான்னு பார்த்தா இவனையும் என்னை மறந்து போயிட்டான். 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாக பொறுமையாக இருந்தார். அல்லேலூயா. அந்த பொறுமைக்கான பலன் என்ன தெரியுமா, 2 வருஷம் கழித்து டைரெக்டாக பார்வோனுக்கே ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. 7 நல்ல கதிர், 7 நல்ல கொழுமையான கதிர் இருக்கிறது, 7 சாவியான தீந்து போன கதிர் இருக்கிறது. நடந்தது என்னன்னா, 7 இந்த தீந்து போன கதிர் என்ன பண்ணுது அப்படின்னா, 7 நல்ல கதிரை என்ன பண்ணிடுச்சு, 7 கொளுத்த நல்ல பசு இருக்குது, 7 மெலிந்து அப்படியே வறண்டு போன நலிந்து போன பசுக்கள் இருக்கிறது. இந்த நலிந்து போன இந்த 7 பசுகளும் கொழுமையான பசுகளை என்ன பண்ணிடுச்சு, விழுங்கிருச்சு. அல்லேலூயா. பார்வோனுக்கு ஒன்றுமே புரியல. நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை, கலக்கம், குழப்பம், மனசில் அப்படியே எதுவுமே பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த இடத்துல அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 9வது வசனம் 8வது வசனத்திலிருந்து அது மாத்திரம் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். காலமே பார்வோனுடைய 41:8 காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை அவர்களுக்கு சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பிரச்சனைக்கு சொல்யூஷனை ஒருவரால் கொடுக்க முடியாது. உங்க பிரச்சனைக்கான தீர்வை கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா அந்த சொப்பனம் வந்ததே கர்த்தர்னால தான். அல்லேலூயா. பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது யார் நிமித்தமா? பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனைக்கான தீர்வை
தன்னுடைய தேவனுடைய பிள்ளையின் மூலமாய் தேவன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது பானபாத்திரக்காரன் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. இவன் செஞ்ச தப்பு என்ன தப்பு? யோசேப்பு அவங்கிட்ட சொன்னது இப்பதான் ஞாபகம் வருது. எப்ப தெரியுமா? கனவு. பார்வோன் எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு சொன்ன உடனே இவனுக்கு வந்த கனவு இப்பதான் ஞாபகம் வருது. அல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுதுதான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தோமேன்னு நமக்கு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பயாவது அவர்களை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவங்க எப்படி போனா என்ன, நம்ம இருக்கக்கூடாது. யோசேப்பு இந்த பானபாத்திரக்காரன் அப்பொழுது மறந்து போனாலும் 2 வருஷம் கழித்து ஒரு கனவு கொடுத்து ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அவன் சொல்கிறான், எனக்கு இதே மாதிரி ஒரு கனவு வந்தது. நான் ஜெயிலில் இருக்கும் பொழுது என்னை விசாரிக்கிறதுக்கு யோசேப்புன்னு ஒருத்தன் போத்திபார் மூலமாக நியமிக்கப்பட்டிருந்தான் இல்லையா, அவங்கிட்ட இதே மாதிரி நானும் அந்த சுயமாய்களின் தலைவனும் 2 பேரும் கனவை போய் சொன்னோம். அந்த 2 பேருக்கும் கனவுக்கான சரியான அர்த்தத்தை யோசிப்பு சொன்னான். அவன் சொன்னபடியே நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை திரும்ப என் நிலையிலே நீர் என்னை நிறுத்தினீர் அடுத்து என்று சொன்னான். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அல்லேலூயா. யாரும் என்னை கூப்பிடலை, எல்லாரும் என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களை திரும்ப தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா. எங்கே அழைக்கிறார் அப்படின்னா, எதுக்கு அழைக்கிறார் அப்படின்னா, நீங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தீங்கன்னா அல்லது குறைவில் இருப்பீர்களானால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை உயர்த்தும்படிக்கு தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்க வேண்டியதெல்லாம் யோசேப்புக்குள்ளே இருந்தது போல் விசுவாசம், தேவன் மேலே ஒரு பக்தி, ஒரு பயம், தேவன் மேலே இருக்கிற அந்த பரிசுத்தத்தை குறித்ததை, என் தேவனுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட ஒரு பொல்லாங்கான காரியத்துக்கு நான் உடன்படுவது எப்படி என்கிற தேவனை குறித்த ஒரு நல்ல ஒரு பக்தி வைராக்கியம். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குமானால், இச்சை அடக்கம் நமக்குள்ளே இருக்குமானால், வேதம் சொல்கிறது, பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவன் நல்லா ஒரு அடிமை, ஒரு ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவனுக்குடைய எப்படி இருக்கும், நல்லா தாடியெல்லாம் வளர்ந்து நல்லா அப்படியே முடியெல்லாம் வளர்ந்து இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்க போகிறதுனால அவன் நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ராஜாவுக்கு முன்னாடி? எழுத்தின்படி பார்வோனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஆனால் யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு தேவன் கொடுத்த தரிசனம் நிறைவேற போகுது. அல்லேலூயா. ஆண்டவர் அடையாளமாக காட்டிட்டாரு, நீ பார்வோன் ராஜாக்கு முன்னாடி போய் நிற்க போற அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்புக்கு புரிஞ்சிருச்சு, நான் போய் நிற்க போகிறது பார்வோனுக்கு முன்னாடி அல்ல, ஏன் ராஜாவுக்கு முன்னாடி. அல்லேலூயா. ஏன்னா பார்வோன் என்னை உயர்த்த போகிறதல்ல, பார்வோன் மூலமாய் என் ராஜா என்னை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. போய் நல்லா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ராஜாவுக்கு முன்னாடி போகிறார். ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்களை நல்லா சுத்திகரித்து கொண்டு நல்ல தேவனுக்கு பிரியமான அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடாமல் காத்து கொண்டு தேவ சமூகத்தில் வந்து எப்பொழுதும் நில்லுங்க. உங்களை உயர்த்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. சுத்திகரிப்பு ஏன் அவசியம்? சுத்திகரிப்பு ஜெபம் ஏன் அவசியம்? தயவு செய்து சனிக்கிழமை 1 மணி நேரம் தான் நடக்குது. நம்ம உபவாச ஜெபம் கூட சுத்திகரிப்புக்குன்னு சனிக்கிழமை வைக்கிறது இல்லை. ஈவினிங்கில் 1 மணி நேரம் நடக்கிற ஜெபத்தில் தயவு செய்து அருகில் பக்கத்தில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகலைன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் தயவு செய்து வந்து ஜெபத்தில் பங்கெடுத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சுத்திகரிப்பின் அவசியம் தான். ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்கணும்னா என்ன தேவை? அதே தாடி, அதே மீசை, அதே அழுக்கு ட்ரெஸ்ஸோடு போய் நின்னோன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. சுத்திகரித்து கொண்டு நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டு தேவ சமூகத்தில் வந்து நின்றான். இப்போ என்ன நடக்குதுன்னா, பார்வோன் யோசேப்பை பார்த்து சொப்பனத்தை சொல்கிறான். இப்போ பார்வோன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை என்ன பண்ணு, எனக்கு சொல். 15ஆம் வசனம், பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல
ஒருவரும் இல்லை. உன் பிரச்சனையை தீர்க்க ஒருவரும் இல்லை. ஆனால் ஒருத்தர் ஆண்டவர் வச்சிருக்கிறார், அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எதுவுமே புரியலை, நான் என்ன பண்ணுறேன், என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு விளங்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உன்னை போதிக்கும். அல்லேலூயா. குழப்பமான நேரத்தில் நான் உன் மேலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், என் ஆவியை உனக்கு அருளுவேன். அல்லேலூயா. இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள். நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை குறித்து எனக்கு இருக்கிற ஞானத்தை குறித்து, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை குறித்து ஒருத்தர் கேள்விப்படும் பொழுது பார்வன் சொல்றான், உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ இந்த சொப்பனத்துக்குள்ள அர்த்தத்தெல்லாம் சொல்லுவியாமே அப்படின்னு சொல்லும் பொழுது யோசேப்பு நினச்சிருந்தா சொல்லி, ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் தான் எனக்கு அவ்வளோ ஞானம் இருக்குது, எனக்கு அவ்வளோ அறிவு இருக்குன்னு ஒருவேளை தன்னை குறித்து அந்த இடத்துல மேன்மையாக பேசுகிறதற்கு இடம் இருந்தாலும், பவுல் சொன்னது போல இதை தான் நம்ம முன்னாடி வாசித்தோம், நான் அல்ல தேவனுடைய கிருபையே. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் சொன்னப்பட்ட அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இங்கேயும் சொல்லப்படுது. என்ன, யோசேப்பு அப்போவே சொல்லிட்டாரு பார்வோனை பார்த்து. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளுவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா. தேவன் நம்மளை உயர்த்த நினைக்கும் பொழுது, தேவன் நம் மூலமாய் காரியங்களை செய்யும் பொழுது, தேவன் நம் மூலமாய் ஒரு சிலருக்கு வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது, தேவன் நம் மூலமாய் கிரியை செய்யும் பொழுது நாம் சொல்ல வேண்டியதெல்லாம் யோசேப்பை போல, நான் அல்ல தேவனே எல்லாவற்றையும் செய்கிறவர். அல்லேலூயா. நான் அல்ல, தேவனுடைய கிருபை தான் எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறது. அல்லேலூயா. நான் அல்ல, தேவனே உனக்கு மங்களகரமான உத்தரவை அருளி செய்வார். அல்லேலூயா. இப்போ அடுத்து நடந்தது எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து அவர் சொன்ன சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொன்ன உடனே யோசேப்பை பார்வோன் என்ன பண்ணுறாரு, பார்வோனை தன்னுடைய ஸ்தானத்துக்கு அடுத்து ஒரு பிரதம மந்திரியாய் பார்வோன் யோசேப்பை நியமித்தார். அல்லேலூயா. தன்னிடத்தில் இருக்கிற முத்திரை மோதிரத்தை கலட்டி யோசேப்பினுடைய கையில் போட்டார். அல்லேலூயா. இந்த முத்திரை மோதிரத்தை போட்டுட்டு சொன்னார், யோசேப்பு எங்கே இருந்தார்? படுகுழியிலே போடப்பட்டு 20 வெள்ளிக்காசுக்கு அடிமையாய் விற்கப்பட்டு செய்யாத குற்றத்துக்காய் சிறைச்சாலையில் போடப்பட்ட யோசேப்பு இப்போ பார்வோன் சொல்றாரு, எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த யோசேப்பு, அடிமையாய் கொண்டு போகப்பட்ட யோசேப்பை குறித்து பார்வோன் சொல்றாரு, யோசேப்பினுடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தனும் கையை காலை கூட அசைக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெயிலில் இருந்து வெளியே வரணும்னு தான் நினச்சேன். ஆனால் நான் எந்த இடத்துல அடிமைத்தனத்தில் கிடந்தனோ அந்த இடத்துல தேவன் என்னை அதிபதியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதுக்கு என்ன அவசியம் அப்படின்னா, இந்த 2 பேதுரு 1:5 நம்ம வாசித்தோம் பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அது அப்படியே பரிபூரணமாக நிறைவேறினது. இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுமானால் யோசேப்பை உயர்த்தினவர் நம்மையும் உயர்த்துவார். பானபாத்திரக்காரன் மறக்கலாம், ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் உன்னை மறக்கவே மாட்டேன், என்னை மறக்காதவர். அல்லேலூயா. என் மேலே நினைவாய் இருக்கிறவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை சொல்லிட்டு யோசேப் பார்வோன் சொல்கிறாரு. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி 40வது வசனத்தில், 41ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் 39லேருந்து யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேற எவனுமே கிடையாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையை போல விசேஷித்த ஞானம் உள்ளவர்கள் யாருமே இல்லை. அல்லேலூயா. தானியேலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி உண்டு என்பதை ராஜா கண்டார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில், நீ என் அரமனைக்கு அதிகாரியாய் இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். பார்வோன் சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட நீ நானும் ஒன்று தான். அல்லேலூயா. எகிப்து தேசத்துக்கு முழுவதும் நீ தான் அதிபதி.
சிங்காசனத்தில் மாத்திரம் நீ கொஞ்சம் கீழே இருப்ப, நான் கொஞ்சம் மேலே இருப்பேன், மற்றபடி எல்லா அதிகாரத்தையும் ஆளுகையும் உன் கரத்தில் நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. அவரோடு கூட பாடுபட்டால், அவரோடு கூட அவரை போல பரிசுத்தமாய் நீங்களும் நானும் வாழ்வோமானால், வேதம் சொல்லுகிறது அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவான். ஹல்லேலூயா. பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலற்றி அவன் யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நாம எதிர்பார்க்கிற உயர்வெல்லாம் இப்படிதான், சின்னதை ஒரு சூப்பர்வைசரானா நல்லா இருக்கும், அப்படிதான் நம்ம நினைப்போம். இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் வந்தால் நல்லா இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவனை ஓனராக மாற்றிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால உலகம் மறக்கலாம், உலகத்தில் நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம மறக்கலாம், ஏன் நாம தேவனை மறக்கலாம். ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் மறவாதவர். அல்லேலூயா. எல்லாம் அப்படியே முழங்கால் படிக்கிறோம். டைம் ஆயிடுச்சு. ரொம்ப தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, யார் மறந்தாலும் உம்மை நான் மறந்து போன நாட்கள் உண்டு ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, அப்படியே எல்லாம் கண்களை மூடி ஜெப நிலைமையில இருப்போம். தேவனுக்காக நாம் காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. நாம அவரை மறந்த நாட்கள் உண்டு. யோபு 19:14 யோபு சொல்றாரு, என் பந்து ஜனங்கள் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் பந்து ஜனங்கள் என்னை விட்டு விலகி போனார்கள். என் கஷ்டமான நேரத்தில் என் கூட இருக்கிறதுக்கு யாருமே இல்லை. எல்லாமே என்கிட்ட இருக்கும் பொழுது என் கூட வந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருந்த என் உறவினர்கள், சொந்தக்காரங்க, என் குடும்பத்தார் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. எனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது, நான் எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்தில் என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார். சங்கீதம் 31:12 வாசிக்கிறோம், செத்தவனை போல நான் எல்லாராலும் மறக்கப்பட்டேன், ஒரு உடைந்து போன பாத்திரத்தை போல ஆயிட்டேன். செத்தவனை, இறந்து போன ஒரு மனிதனை குறித்து கொஞ்ச நாள் ஞாபகம் வச்சிருப்போம், அவங்களுக்காய் துக்கப்படுவோம், ஆனால் அடுத்து நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். அதுபோலதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், செத்தவனை போல எல்லாராலும் நான் மறக்கப்பட்டேன், ஒரு உடைந்து போன பாத்திரத்தை போல. இப்படிப்பட்ட நிலைமையில ஒருவேளை காணப்படலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, யோசேப்பை போல நம்ம வாழ நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது, நான் அல்ல இயேசுவே எனக்குள்ள வாழ்கிறார், நான் அல்ல தேவனே, தேவனே எல்லாவற்றையும் வாழ்க்கையில செய்கிறார், நான் அல்ல தேவனுடைய கிருபையே எல்லாவற்றையும் வாழ்க்கையில செய்கிறதற்கான பலனை கொடுக்கிறது தேவனுடைய கிருபையே. நாம் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு தைரியத்தோடு இச்சை அடக்கத்தையும் ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு கூட தேவ பக்தியோடு கூட சகோதர சிநேகத்தையும். பாருங்க, 2 வருஷம் பொறுமையோடு காத்திருந்தார் யோசேப்பு. 2வது வருஷத்திலே பார்வோனுக்கு சொப்பனம் வந்து அந்த 2வது வருஷத்திலே யோசேப்புக்கான தரிசனத்தை தேவன் நிறைவேற்றினார். தரிசனம் நிறைவேற பொறுமை வேணும், விசுவாசம், தைரியம், பொறுமை, இச்சை அடக்கம், தேவ பக்தி. அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? யோசேப்புனுடைய வாழ்க்கையில இப்போ பெரிய இடத்துக்கு போயிட்டாரு. தன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்த சகோதரர்கள் இஸ்ரவேலில பஞ்சம் உண்டானதுனால இப்போ எகிப்துக்கு வர்றாங்க. பஞ்ச நாட்களில் எகிப்துக்கு வரும் பொழுது அந்த இடத்துல நாம் இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? என்னைய கொல்ல நினைச்ச சகோதரர்கள் குடும்பத்தார் வரும் பொழுது நாம இருந்தால் என்ன செஞ்சிருப்போம்? ஆனால் யோசேப்பு என்ன செய்தார் தெரியுமா? சகோதர சிநேகத்தை அந்த இடத்துல காண்பித்தார். சகோதரர்கள் எல்லாம் தேடி வரும் பொழுது அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பிட்டு கடைசியா யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தின பொழுது அப்படியே சத்தமிட்டு அழுதார் என்று வேதம் சொல்லுது. சத்தமிட்டு அழுது, நீங்க கொல்ல நினைத்த
உங்கள் சகோதரனாயன யோசேப்பு நான் தான் என்று தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தி அவங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுத்து தன் குடும்பத்தை, தன் தகப்பனை, எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து கொண்டார். இதுதான் சகோதர சிநேகம். பழிவாங்க அவர் நினைக்கல. வேதம் அதான் சொல்லுகிறது, சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஆண்டவர் அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நம்மை மறவாமல் நினைக்கிற தேவனாக இருக்கிறபடியினால, யார் மறந்தாலும் அவர் நம்ம மேல அவர் நினைவாய் இருக்கிறபடினால ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, இனி நான் உம்மை மறக்கவே கூடாது. ஆண்டவரே, அப்பா தகப்பனே இயேசுவே என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஒரு விஷயம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உங்களை மறந்து நான் தூரமாய் போய்விடக் கூடாது. ஆண்டவரே, பின்னானவைகளுக்காய் முன்னானவைகளை நான் இழந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்காய் நான் பரலோக ராஜ்யத்தை இழந்து போயிடக்கூடாது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நீர் அழைத்த அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் ஒவ்வொரு நாளும் நான் லெக்கை நோக்கி ஓட அப்பா எனக்கு கிருபை தாங்க என்று கேட்போமா? எல்லாம் வாயை திறந்து கேட்போமா? கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க, கிருபை தாங்க இயேசுவே, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்ன தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க தரம் இழந்த என்ன தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மேல சுமந்து கொண்டீங்க. எல்லாரும் சேர்ந்து நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்ன மறக்கல, இயேசு என்ன மறக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீங்க என்ன மறக்கவே இல்லப்பா. வேதம் சொல்லுகிறது ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல, என் வேதத்தை நீ மறந்தால் உன் பிள்ளைகளை நான் மறப்பேன். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. என் வேதத்தை நீ மறந்தனா உன் பிள்ளைகளை நான் மறந்துடுவேன். நம்முடைய பிள்ளைகள் தேவனால மறக்கப்படுவது எவ்வளவு பெரிய பரிதாபமான ஒரு சூழ்நிலை. ஆகையினால நாம் கேட்ட இந்த வேத வசனங்களை மறவாதபடிக்கு, தேவனை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுவோம். அவர் நம்மை மறவாத தேவனாய் இருக்கிறபடினால யோசேப்பை உயர்த்தினது போல நம்மையும் அவர் உயர்த்துவார். யோசேப்புக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் தரிசனங்களை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு விடுகிறோம். ஆசீர்வதி பலப்படுத்தும், நம்முடைய வார்த்தையின்படி எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாம். சோத்திரம் சோத்திரம். கேட்ட வார்த்தையின்படி நம்மை நிதானித்து அதை அறிந்து அதன்படி ஜீவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய முடியாது. நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாம். எங்கள் மகிமையான பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பின்னானவைகளை மறந்து எங்கள் வாழ்க்கையிலே முன்னானவைகளை நாடுகிற பிள்ளைகளாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். அன்பு சகோதர மூலியமாய் கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை கர்த்தருக்கு தந்து அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். கர்த்தர் வார்த்தையை கேட்டு எங்களோ ஒருவரையும் ஆஸ்வதிங்க. உம்மை பாடி துதித்து ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்தி காணிக்கை செலுத்தி உம்மை உயர்த்தி இருக்கிறோம் ஐயா. எங்களை குறைவின்றி நடத்துகிறார். பாதுகாத்துக்கொள்ளுங்க.
மழையும் வெயில் எங்களை சேதப்படுத்தக்கூடாதப்பா. எங்களை பலப்படுத்துங்க. நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்கும் கர்த்தர் பதில் தந்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். மாலை நடக்க குடும்ப ஜெபத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவீராக. அநேகரை கொண்டு வர முடியாது ஜெபிக்கிறோம். புதிதாக வந்த அருமையான மகள் ஜெனிஃபர், அவளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தேவ கரம் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.